பாரம்பரிய வைத்தியத்தில் காது வலிக்கான மருத்துவம் சீரகம், தேங்காய் எண்ணெய், கொளிஞ்சி இலை, மிளகாய் வத்தல் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். சீரகமும் கொளிஞ்சி இலையும் அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது இது கூட ஒரு மிளகாய் வத்தலில் கொஞ்சமாக ஒன்றில் ஒரு 1/4 பங்கு கிள்ளி உள்ளே ஊற போட்டுருணும். இது பொடியெல்லாம் சேர்க்க வேண்டாம். சும்மா நம்ம ஊற வச்சிட்டோம்னால அந்த கார்ப்பு அந்த இதில் ஊறி ஒரு காரம் அந்த இதில் இறங்கிடும். இப்போ அது கூட தேங்காய் எண்ணெய், இந்த மிளகாய் வத்தல் சும்மா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமா நல்லா படுக்க வச்சுட்டு காதில் 2 காதுலையும், ஒரு காதில் மட்டும் ஊற்ற வேண்டாம், 2 காதுலையுமே ஊற்றி பஞ்சு அல்லது காட்டன் துணி வச்சு அடைச்சிருங்க காது ஃபுல்லாக. இது ஊறிக்கிட்டே இருந்ததுனால தப்பு இல்லை. ஒரு நாள் முழுக்க ஊறிச்சினாலும் அதுக்கப்புறம் இந்த வத்தலை எடுத்து போட்டுட்டு இதை வச்சுக்கிறலாம், கெட்டு போகாது. பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் காது வலி வந்துருச்சுனாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணி காதில் ஊற்றி அடைச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு காது வலின்றது போயிடும்.